எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 12/4/2026 உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை. நாளை தேய்பிறை ஏகாதசி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3 மணி முதல் 4 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி தசமி திதி. இன்றைய யோகம் 3:41 வரை சாத்தியம், பின்பு சுப நாம யோகம். இன்றைய கரணம் காலை 10:13 வரை வணிசை, பின்பு பத்திரை. இன்றைய நட்சத்திரம் 12:30 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். முழுமையான சந்திராசிரம் மிதுனத்திற்குத்தான். நாளைக்கு தான் கடகத்துக்கு ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சூரியன், புதன், செவ்வாய். 4 கிரக சேர்க்கைகள். இந்த நாளில் என்ன செய்யலாம்? உத்தராயண காலத்துல நம்ம எப்போதுமே விரும்புகின்ற ஒரே அமைப்பு சூரிய வழிபாடு மட்டும்தான். எப்பொழுதுமே இந்த அயனங்கள் மாறுவதற்குள்ளாக பிரளயத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டு. உத்தராயணம்னாவே ஆண் குழந்தை அதிகம் பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவ்வளவுதான். இதுக்கான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ ஜீவிதம், இந்த மனித உலகத்திற்கு, மனிதனோட வாழ்வியல்ல, இந்த மனித உலகத்தில் ஒரு உயிர்கள் அனைத்திற்குமான ஜீவிதம் ஆண் பெண் தான், பெண் ஆண் தான் பாக்குறது. இந்த காலகட்டத்தில் இது நடக்கும். பிரபஞ்ச கோட்பாட்டையில் இதெல்லாம் உண்டு. இந்தந்த காலகட்டத்துல இந்த போர் நடக்கும், வருது, இதெல்லாம் சொல்றாங்களே, போர் நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய தோல்விகளை சந்திக்கிற அமைப்புலாம் இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷனா சொல்றதுக்கு காரணமே இந்த உத்தராயணம், இந்த வருடக்கோள்களோட கணக்கு, இந்த மாசம், அது மாதிரி இந்த காலங்களில் இதெல்லாம் நடக்குன்றதுதான் ஒரு பொதுவான பலன்களா இருக்குது. நம்ம அதை பத்தி இன்னும் 4 விரிவாக பார்ப்போம். நம்ம ராசி பலன்களுக்கு போவோம். முதன்மையான ராசி மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். அதாவது நாம என்ன முடிவு பண்றோமோ மேஷராசிக்காரர்களை பொறுத்து வரலாம், அவர்கள் முடிவு அங்கு செயல்பட்டு வெற்றி பெறும். ஆனால் இந்த வரவுகள் தான் முன்ன பின்ன இருக்கும். நான் இதை வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன் அப்படின்னு மேஷராசிக்காரங்க எல்லாமே சொல்லுவாங்க. இந்த வழியா போகணும்னு நினைச்சேன், போயிட்டேன், எல்லாம் கரெக்ட். பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்களா? அதுக்கான பலன் இன்னைக்கு கிடைக்குங்க. வரவுகள் கூடும், மகிழ்ச்சிகள் உண்டு, செல்வ செழிப்பு சிறப்பாக மாறுகின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரை நன்மைகள் கூடும். ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. அதாவது 2 விஷயங்கள் என்னன்னா, குருவின் தன்மையும் கேதுவின் தன்மையும் சேர்ந்து சந்திரனின் தன்மையும் நமக்கு ஒரு பிடிபடாத ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் இப்போ ஒரு பிளஸுக்குள்ள வருதுன்னும் போது 9ல சந்திரன். நம்ம முயற்சி என்ன பண்ணியிருந்தாலும் ஜெயிக்காம இருந்தது, இப்போ அதுக்கான வழி கிடைச்சிருச்சு. வெற்றி பெறுவீங்க, நல்ல முறையில் எல்லாமே நடக்கும். அது ஒரு ரிஷபராசியில தேர்வு எழுதிய மாணவர்கள் ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதுலேயும் குறிப்பா சொல்ல போனா ரிஷபராசியில் இருக்கிற கிருத்திகை, ரோகிணி, மிருகங்கள்லாம் ரொம்ப நன்மைகளை சொல்றாங்களே, எல்லாமும் நாங்க போன உடனே கிடைச்சிருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல நாள். இந்த நாள் பயன்படுத்திக்கங்க. மிதுன ராசி என்பவர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, மிருகஷீரிடம் 2 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 3 பாதங்கள். என்னன்னா அந்த ராசியே ஒரு உபயராசின்னு சொல்றோம். ஜீவன் தன்மை உடையது. மேற்கு காற்று, ஆண் தன்மை, இதெல்லாம் குழப்பி பாருங்க. அதை எப்பொழுதுமே வேகம். காத்தே புசு புசு மூச்சு ஊத்துவாங்க. புஸ்ஸுன்றாங்களே, அது அவங்கதான். ஏன்னா மூச்சு குழல் பிரச்சனை வர்றதுக்கு மேக்சிமம் இவங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதிக நேரம் கண்டினியூஸா ஒரு வேலை செய்ய முடியாது. ஆனால் இன்று மன அமைதி கொள்ள வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். சந்திராசிரமம் நடக்குது, சந்திரன் நமக்கு சாதகமான இடத்துல இல்லைன்னாவே
கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணிக்கணும். குரு ராசிக்குள்ள இருக்காரு, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் ஒண்ணு. நாகாஸ்திரமே வந்தாலும் தலைப்பாயை மட்டும் தான் கழட்டு விடுவாரு, அதெல்லாம் அவர் கரெக்டா பார்த்துப்பாரு. இருந்தாலும் இன்று நீங்கள் அமைதி கொள்வது சிறப்பை தரும். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த இந்த குழப்பம் மனநிலை தீரவே இல்லை. நோயும் தீரல, குழப்பமும் தெரியல, செலவும் ஆகிட்டு இருக்குது, வெளியிலிருந்து வரவும் இல்லை, வியாபாரமும் இல்லை, தொழிலும் அமையல, வேலையும் கிடைக்கலன்ற மாதிரி பலவித குழப்பங்களுக்கு ஆளாகும். இந்த கடகத்தை பொறுத்தவரையிலும் உள்ளூர்ல வேலை இல்லைங்க, வெளியில போனா சிறப்பா இருப்பாங்க. அந்த குழப்பங்கள் இன்னைக்கு தீருங்க, ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்குங்க. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரை கேதுவின் பயணம் அது என்ன, பாவக ரீதியாகவே செயல்பாட்டுல இன்னைக்கு சற்று பிரச்சனைங்க, எச்சரிக்கையா இருக்கணுங்க. வண்டி வாகன பயணங்கள்ல கண்டிப்பா ஹெல்மெட் வேணும். பயணங்கள் தவிர்ப்பது சிறப்பு. போகணும்னு ஆசைப்பட்டா தலைக்கவசம் இல்லாமல் வெளிப்பயணம் போகக்கூடாது. வெற்றி பெறுவீர்கள். வெற்றி வேற, நம்மளோட உடம்ப தற்காத்துக்கிறதுங்கிறத மனசு பார்த்துக்கிறதுங்கிறது வேற. இதெல்லாம் கவனிச்சுக்கங்க. ஏன்னா சந்திரன் பயணம் 6ஆம் இடம். சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் இதுவும் ஒரு வித அஷ்டாங்கத்துல தான் வருது. இருந்தாலுமே இதுவும் ஒரு வித பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் கேது தன்மைன்னா அதுவும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்னே, அது மாதிரி சில தடைகள் பெற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது, கவனம். கன்னிராசி என்பர்களே, கண்ணியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? யாரும் பாட முடியாது, நீ தான் பாடிக்கணும். அப்படின்னு நான் கண்ணி, நான் எல்லாருக்கும் பொதுவாக இருந்துட்டேன், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன், எல்லாருக்கும் வழி கொடுத்தேன், அதெல்லாம் ஏற்று சுரக்காய், கறிக்கு உதவே உதவாது. உங்களுடைய பணியில் உங்களுக்கு என்ன வரும் வராது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அப்பதான் புரியுங்க. நான் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தேன், அண்ணனுக்காக வளர்த்தேன், இதெல்லாம் யாரும் வாழ சொல்ல ராஜா. நீயா வாழ்ந்தா அது யார் காரணம்? எந்த பொறுப்பும் இல்லை. பொறுப்பு மற்ற வேலையும் ஈடுபடக்கூடாது. நலம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் பிரகாசமாக இருக்கிறது. கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நீங்கள் மட்டும் அதனுடன் ஒத்துழைத்தால் போதும். வருகின்ற நாட்களில் ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழலாம். விஸ்வரூப வெற்றி சொல்லுங்களேன், ஒரு நரி பரியான கதை தான் கேட்டிருப்பீங்க. அந்த கதைலாம் இருந்தாலும் அந்த சென்டென்ஸ்க்காக சொன்னேன். நரியே பரியாகும் பொழுது, நான் பரினா ஒண்ணு மன்னன், நீங்க மன்னனுங்க, ஜெயிக்கலாம். இந்த நாள் சிறப்பான நாள். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த பார்த்தீங்கன்னா இது மெயின் துலாம் ராசிக்காரங்களே இப்போதைக்கு டார்கெட் திருமணம். நம்ம காதல்ல ஜெயிப்போமா, வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுவும் அந்த குரு பயிற்சிலாம் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு 2026 வருகின்ற தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு திருமணங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் கிட்டும். அது ஆண்டு பலன் இல்லை. ஆனா இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும், அதுக்கான ஒரு செய்தி உங்ககிட்ட வரும். இங்க போனோம், இது நடந்தது, அங்க போலாம் வான்னு கூப்பிட்டு போது, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறது, இல்லை ஒரு வா கல்யாணத்தை பேசி முடிக்கணும் கூப்பிடுறது, இந்த மாதிரி ஒரு சுபமான தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்கள், விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் 15 நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா லாபங்கள் அதிகமா இருக்கும், ஜெயிக்கலாம். ஆனால் என்னன்னா எப்போதுமே பெருசா ஒரு லாபம் வரும்போது கண்ணு முன் தெரியாம செலவு பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்கீங்க. அப்படிப்பட்ட அமைப்புகள் கூடாது. இங்கு சிக்கனம் தேவை. தேவையானவற்றைகள் மட்டும் செய்ய வேண்டும். தேவையில்லாத பணிகளிலோ தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுவது சிறப்பை தராது. கவனம் கவனம் கவனம். தனுசு ராசி அன்பர்களுக்கான தனுசுவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டங்கள், இதனால ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ராசியின் தன்மை, குருவின் பார்வை, இது ரெண்டுமே உங்களை ஹைலைட் கொண்டு போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்தை பாம்பின் பிடியில் இருக்கிறதுனால வரும் பெருசா தெரியும், ஆனால் கைக்கு வர சின்னதா இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வருங்காலங்களில் சரியாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த நாளில் கவனமாக இருக்க வேண்டியது வருமானத்திலும் லாபத்திலும் மட்டும் இருந்தால் போதும், சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனின் பயணம் ஒரு பக்கம் இருக்க, குருவின் பயணம் மறுபக்கம் இருக்கிறது மாதிரி எப்படியா இருந்தாலும் போய் குருவை தொடுக்கின்ற சந்திரனாக தான் போகுது. அப்படின்னா இப்போ தேய்பிரையில் பயணம் ராகுவோடு இணைய போகுது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 கொலாப்ஸான ஒரு விஷயம்தான். அதனால தற்பெருமை பேசாமல் இருப்பது மகரத்திற்கு சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகபட்சமா உங்க பிளான் எதுவும் சக்சஸ் ஆகாது. இன்னைக்கு பிளான் சக்சஸ் ஆகாது. மாறா கோவம் வந்துடும். அவையார் சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்பு அப்படின்னா அடுத்து கோவம் வந்துடுன்றதுக்காக 6 செய்யணும் 2வது லைன் போட்டாங்க. ஏன்
போய் தானம் பண்ணுன்னா நான் சம்பாதிச்சேன், நான் சேர்த்து வச்சேன், போய் தானம் பண்ண சொல்றேன்னு கோவம் வந்துருமா. அதுக்காக தான் அந்த அம்மா உஷாரா நிலையில் பாடிருக்கு. உங்களுக்கும் அதே தான் கதை. நல்லா படின்ட்டுனா அப்பா அம்மா மேல கோவம் வந்துடும். நல்லா வேலை செய்யணும்னா அப்பா அம்மா மேல கோவம் வரும். உத்தியோகத்துல போய் இருக்கீங்க மேலதிகாரம் சொன்னா ஏதாவது கோவம் வந்துடும். இன்னைக்குன்னு நேற்று அந்த அந்த கோபங்கள் தாபங்கள்லாம் முன்னாடி நிறுத்தி வச்சுப்பீங்க. ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்க. ஒரு விதமான மனசை போராட்ட களத்தில் வச்சிருப்பீங்க. அதை விடுங்கள். விடுத்து மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வாருங்கள். ராகு இருக்கும் வரையில் அகலக்கால் வைக்கவே கூடாது. இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. சனீஸ்வரனோட பிடியில் இருக்கிறீங்க, இன்னும் கவனமா இருங்க. இந்த நாள் அகம்பாவங்களை தவிர்த்து சிரத்தை தவிர்த்தல் நலம். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். அதாவது சனி சூரியன் புதன் 4 கிரக சேர்க்கையும் இருக்கு. அங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியுமே இருக்கு. பாத்தீங்கன்னா உபயமா இருந்தாலும் இந்த கோணராசிகளுக்கு மட்டும்தான் எதையும் பெருசா ஏத்துக்க முடியாது. நான் இப்படிதான் வாழ்ந்துட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். அதுவும் பெண் தன்மை, பெண் ராசின் போது கொன்னு கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இந்த ராசினருக்கு உண்டு. ஆனா இந்த நாள் மிகுந்த ஒரு நல்ல நாள் தான். ஆனா தோல்விகளை தவிர்க்க போராட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். கவனமாக இருந்தால் தோல்வியே கிடையாது, தேர்ச்சின்னு வச்சுங்க. புரியுங்க. ஜெயிச்சா வெற்றிங்க, தோட்டா பயிற்சிங்க. இது 2 மனசுல வச்சுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பயிற்சியை சொல்லித்தர நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.